Good morning students, I welcome you to the Shiva online class. In last class we have seen about the capital market and today we are going to discuss about the stock exchange. Capital market na enna sonna nanu nammaloda financial instruments மூலமா industries run பண்றதுக்கு large fund provide பண்றதுக்கு capital market நமக்கு help பண்ணுவாங்க. அந்த capital marketல financial instrumentல most important thing is the stock exchange. நம்மளோட ஃபினான்ஷியலோட செக்யூரிட்டிஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், இந்த மூணுத்தையுமே என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங், இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸுமே அங்கே நடக்கும். அதாவது சம் அதர் இன்வெஸ்டர்ஸ் கேன் பை திஸ், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண நம்மளோட ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸை வேறு ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேசிங்கோ செல்லிங்கோ பண்ணுவாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோட ஷேர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக நமக்கு என்ன ஆகும், லாபம் நிறையா கிடைக்கும். தட் இஸ் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஈஸிலி லிக்விடிட்டி, அதாவது கேஷ் வந்து என்ன ஆகும், ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும். தட் இஸ் நோன் ஆஸ் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நவ் we just see what is stock exchange. Stock exchange contribute in a huge measure to the growth and expansion of the national business. அதாவது நம்ம நாட்டுக்கு இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோடது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எது மோஸ்ட்லி நமக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். Due to this, we just national economy and we will get a more benefit in this organization. So என்ன ஆகும், எக்கனாமிக்கோட டெவலப்மெண்ட்டும் என்ன ஆகுது, அதிகமாக ஆகுது. இந்த இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் தோஸ் ஆர் த, அதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிற நியூ இஷ்யூராகவும் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்டரி மார்க்கெட்டில் ரீசேல் பண்ணி வர அந்த ஷேர்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த ஷேர் இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு புது மார்க்கெட் ப்ரைமரி மார்க்கெட்டோடு இருக்கிறவங்க அப்படின்னா நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஷேரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணவும் செய்யலாம், செல் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க போட்ட ஷேரை விட ஒரு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். ஃபார் த செகண்டரி மார்க்கெட்டுக்கு இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பண்ண முடியாமல் அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் பீப்புள் மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அவங்களோட ஷேரை மறுபடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் புரோக்கர்ஸ் மூலமாக ரீசேல் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ் என்ன ஆகும், வேறு ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஹை லெவலில் அதை பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் நமக்கு என்ன கிடைக்கும், அதிகமான ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் ஆஸ் வெல் as ஃபார் தி செகண்டரி மார்க்கெட். Stock exchange and organized market provide the place of investor to buy and sell the securities freely. அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், செக்யூரிட்டிஸ் வந்து நமக்கு இதில் ஃப்ரீயாக இருக்கும். இதில் டைரெக்டாக இன்வெஸ்டர்ஸே போய் எல்லா விஷயமும் பண்ண மாட்டாங்க. வி ஜஸ்ட் ஹேவிங் அ ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஹூ இஸ் ஸ்டாக் புரோக்கர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் அந்த புரோக்கர்ஸ் வந்து இன்டர்மீடியட்ஸாக இதில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இன்டர்மீடியட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்களே, ஸ்டாக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம நாட்டில் வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி ரெண்டு இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பழங்காலத்துலேருந்து நம்மக்கிட்ட இருக்கிறது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக ஆக என்எஸ்சி இப்போது ரொம்ப கரண்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூஸ் எப்படி காட்டுவாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸோட வேல்யூஸை ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த போர்டில் நம்மளோட ஷேர்ஸு இன்றைக்கி எவ்வளோ கரண்ட் ரேட்டில் நம்மளோட ஷேர்ஸோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, டவுன் ஆயிருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத காட்டுவாங்க. டியூ டு திஸ் அவர் கரன்சி லெவல் வில் ஆல்சோ பிகம் ஹை. ஸோ நம்மளோட கரன்சி ரேட்ஸ் கூட என்ன ஆகும், நம்மளோட ஷேர்ஸ் லெவல் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, now we just see where it is origin, அதாவது எப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்தாங்க. In 1602 by the Dutch East India Company. ஸோ எங்கே வந்து ஆரம்பித்தாங்க, 1602ல் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் இன்டர்மீடியரிஸ் மூலமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது நமக்கு, பிஎஸ்ஏ, தட் இஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மீனிங் அப்படின்னு பார்த்த அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான மேஜர் இன்ஸ்டிடியூஷன் என்னது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இன் திஸ் தே கேன் ஷேர் தி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஷேர் மார்க்கெட். ஸ்டாக்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க, ஷேர்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஷேரு, டிபெஞ்சர்ஸ், பாண்டு இல்லை ஏதாவது ப்ராமிசரி நோட்ஸ் இருந்தால் கூட இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம்.
In this, it is a convenient place where trading in securities is conducted in a systematic manner. Systematic manner na enna artham? Organized place. Rules and regulations follow பண்ணி secured securities இருந்தா மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, unsecured securities அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. திருப்பி சொல்கிறேன் கவனி, ஆஸ் பர் தி ஆர்கனைசேஷனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் பேங்க்லோ இல்லை கமர்ஷியல் பேங்க்ஸில் இருந்தோ நமக்கு அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஷேரை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? Stock exchange is an organized market for buying and selling the corporate and other securities. So இதில் நம்மளோட most என்ன ஒர்க் பண்ண போகிறோம், buying and selling our shares and securities. Okay, financial instruments நம்ம buy பண்ணவும் செய்யலாம் and as well as we can able to sell it. Okay, stock exchange are indispensable for the smooth and orderly functioning of the corporate sector in a free market economy. ஸோ ஸ்மூத் பர்பஸ், அதாவது நமக்கு இன்வெஸ்ட் பண்ண உடனே நமக்கு ஈஸியாக என்ன கிடச்சிடும், கேஷ் கிடச்சிடும். ஸோ கேஷ் மூலமாக நம்மளோட நெக்ஸ்ட் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மற்ற ஏதாவது ஒர்க் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். இதில் நமக்கு என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, LSE லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டு ஓவரில் லண்டனில் தான் ரொம்ப பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கவனி, டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேங்காக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிங்கப்பூர், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் துபாய், நியூயார்க். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஷேர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we are going to see the definition of stock exchange. According to Hastings, stock exchange or securities market comprises all the places where buyers and sellers of a stock and bond or the representative undertake a transactions involving the sale of securities. அப்படின்னா என்ன அர்த்தம், buyers and sellers they can buy or maybe sell the stock. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ இதில் யாரெல்லாம் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், தே கேன் பி ஏ இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம், அதாவது வெறும் இன்வெஸ்டராகவும் இருக்கலாம், ஆர் மேபி ஏ கார்பரேட் கம்பெனிஸாகவும் இருக்கலாம். இன்கார்பரேட் பர்சன்ஸ் கூட ஒரு சில சமயம் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஷேர்ஸு, பாண்ட்ஸ் எல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட்டை அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் இன் திஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டிஸ் ஆர் த பிளேஸ் வேர் த பையர் அண்ட் செல் ஆஃப் த ஸ்டாக் அண்ட் பாண்ட். வெறும் ஸ்டாக்கு, பாண்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, பையிங் அண்ட் செல்லிங், இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். And next we are going to see the functions of the stock exchange. The various functions of a stock exchange. The first is a ready and continuous market. Ready and continuous na enna artham, buying and selling இது ரெண்டுமே வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால it can be conversion of the securities in the cash easily and quickly. அந்த செக்யூரிட்டிஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் நடந்துடும். ஸோ we can get a financial securities easily. And next is a correct evaluation of securities. கரெக்டாக எவாலுவேட் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது பையிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இது ரெண்டு ப்ரைஸுமே என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ ரெண்டுத்தோட வேல்யூஸுமே எப்பயுமே வந்து கம்பேரிசன் பண்ணி கரெக்டாக எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த வேல்யூ மூலமாக நமக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் known as a correct evaluation of securities. And next point is a protection to the investor. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஆஸ் பர் த இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செக்யூரிட்டிஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறோம் அப்படின்னா they can get a more securities. ஸோ இதனால் நடுவில் இருக்க அந்த புரோக்கர்ஸ் வந்து அதிகமாக இதில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, அவங்க கமிஷன் வந்து ஹை லெவலில் கேட்க முடியாது, கரெக்டாக என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு தான் அவங்க கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எனி மால் ப்ராக்டிஸ் வில் பி சிவியர்லி பனிஷ்டு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மோஸ்ட்லி பார்த்தா அப்படின்னா பிஸ்னஸ் வந்து செக்யூர்டாக நடக்கும். ஸோ மால் ப்ராக்டிஸ்ன்ற விஷயமே இங்கே கிடையாது. This is known as a protection to the investors. And next is the proper channelization of capital. ப்ராப்பர் சேனலைசேஷன் அப்படின்னா செக்யூரிட்டி பலமாக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வெறும் சேவிங்ஸ் தான். அவரோட ஷேர்ஸோ டிபெண்டன்ஸையோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அவருக்கு என்னதான் அர்த்தம், சேவிங்ஸ் மாதிரி தான். ஸோ இதனால் என்ன ஆகும், கேபிட்டல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஓகே, வாட் இஸ் தட் ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் இஸ் எய்ட் டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால
ப்ராஃபிட் அதிகமாக ஆகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரீஸில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், இட் வில் மோட்டிவேட் தி கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டலில் இன்னும் இன்வெஸ்டர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஏற்கனவே செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண வைப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. இட் இஸ் known as a aid to the capital formation. And next is a facilitates for the speculation. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒவ்வொரு ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஃபினான்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ்க்குன்னு பார்த்தேன் அப்படின்னா எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை இது ரெண்டுமே இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, கரெக்டான செக்யூரிட்டியை அவைலபிள் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், ஸ்பெக்குலேஷன் இஸ் an integral part of the stock exchange operation. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குமே ஸ்பெக்குலேஷன்ஸ் மூலமாக தான் டிமாண்ட் சப்ளை இது ரெண்டுமே என்னவாக இருக்கணும், ஒரே ஈக்குவல் லெவலாக இருந்தால் தான் நமக்கு செக்யூரிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். And next is the seasoning of a securities. ஸோ இது ஒரு டெம்பரவரி பீரியட் தான். நம்ம எவ்வளோ நாள் அந்த ஷேர்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, லிசன், ஸ்பெக்குலேட்டர்ஸ் அண்ட் அண்டர் ரைட்டர்ஸ் ஹோல்ட் ஃபார் த டெம்பரவரி பீரியட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை த நியூ கம்பெனிஸ். ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து சர்டன் பீரியட், ஒரு 5 years இல்லை ஒரு 4 years இந்த மாதிரி பீரியட் டைம்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இட் இஸ் known as a seasoning of a security. And last point is a clearing house of business information. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களோட லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸோட அந்த ஒவ்வொரு கம்பெனியும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இயரோட ஃபினான்ஷியல் பொசிஷனை கட்டாயம் சப்மிட் பண்ணணும். ஸோ க்ளீனாக என்ன பண்ணணும், அவங்களோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தொடர்ந்து அவங்களால என்ன பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், capital management, dividend distribution, forward copies of the financial statement, annual reports இது எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க, மேற்கொண்டு பையிங் அண்ட் செல்லிங்கை பண்ண விடுவாங்க. ஓகே, once again I'm repeating for you the functions of the stock exchange. First point is a ready and continuous market. And next point is a correct evaluation of the securities. Third is a protection to investors. Fourth is proper channelization of capital. Next is aid to capital formation. Facilities for the speculation. Seasoning of securities. And last point is a clearing house of business information. And next we are going to see the features of the stock exchange. There are the various qualities of a stock exchange. So என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து பையிங் அண்ட் செல்லிங் இது ரெண்டுமே செக்யூரிட்டி பேஸில் தான் நடக்குது. ஸோ இட் இஸ் known as a market for securities. And next point is a deals in the second hand securities. வெறும் ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, ரீசேல் பண்ண செகண்டரி மார்க்கெட்டுக்கும் இது ஒரு செக்யூரிட்டி பிளேஸ் தான். ஸோ இட் இஸ் டீல்ஸ் இன் தி செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகே, and next point is regulates the trade in securities. அதாவது brokers இதில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் இது என்னது, செக்யூரிட்டியான ஒரு பிஸ்னஸ். ஓகே, regulates trade in securities. Next is allow dealings only in listed securities. அதாவது செக்யூரிட்டிஸ் வந்து ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் இந்த 3 மட்டும்தான். அங்கே இந்த 3 தவிர்த்து வேறு எந்த ஒரு பர்பஸ்க்குமே என்ன பண்ண மாட்டாங்க, செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. And next point is transactions effect only through the members. இன்வெஸ்டர்ஸ் டேரெக்டாக போய் பை பண்ண முடியாது. பையிங் ஆர் செல்லிங் இது 2 ப்ராசஸ்மே இன்வெஸ்டர்ஸ் டேரெக்டாக போய் பண்ண முடியாது. ஸோ இன்டர்மீடியேட்ஸ் நடுவில் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் மூலமாக தான் இந்த பிஸ்னஸே ரன் பண்ணுவாங்க. ஸோ த டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ த மெம்பர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த அசோசியேஷன் ஆஃப் பர்சன். லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் இதை பண்ண முடியும். ஓகேவா, அன்ரிஜிஸ்டர் எதுவுமே இதில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இஸ் த ரெகக்னேஷன் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் நடக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஒர்க்கிங் ஆஸ் பெர் த ரூல்ஸ். வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, செபியோட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில 14 பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணணும், ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் இது ரெண்டுமே பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து நம்ம எங்கேயுமே ஃபார்மலாக இருக்கிற ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் நடக்கும். அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இன்டர்மீடியட்ஸ் எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி எலக்ட்ரிக் போர்டில் வந்து ஷேர்ஸோட ரேட் இன்றைக்கி இது தான் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அவங்களோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்கன்னா போர்டில் எதுவுமே ஸ்க்ரால் ஆகாது. ஒரு எலக்ட்ரானிக் போர்டில் தான் என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் தான் என்ன நடக்கும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். And next is a financial barometers. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு எந்தெந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் தான் இதன் மூலமாக நமக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கண்ட்ரியில் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங். மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ், டீல்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ், regulates trade in securities,
allow dealings only in listed securities, transactions effected only through the members, association of a person, recognition from central government, working as per rules, specific location, and last point is the financial parameters. And next we are going to see the benefits of a stock exchange. The benefits of the stock exchange, it has been classified into three. One is a community, and next is a company, and next to the investor. So first பார்க்க போகிறது community based. So community based first is a economic development. ஏற்கனவே சொன்னதா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம நேஷ்னல் லெவலில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்கனாமிக் என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும், அதிகமாக தான் ஆகும். ஸோ அவங்களோட ஷேர்ஸு பாண்ட்ஸு மூலமாக. Okay, and next is tools to divert the resources. ஒரு பெட்டர் யூட்டிலைசேஷன் தேவை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, புதுசாக வந்த இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் வெல் செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கவங்க இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அவங்களோட கேபிட்டல் லெவல் வந்து டைம் டு டைமுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார்மேஷன் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஃபண்ட் ரைசர் ஃபார் தி கவர்மெண்ட். இட்ஸ் நாட் ஃபார் த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவும் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம், டூல்ஸ் டு டைவர்ட் த ரிசோர்ஸஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன், ஃபண்ட் ரைசர் ஃபார் கவர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பெனிஃபிட் டு த கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், ஃபர்ஸ்ட் இஸ் என்ஹான்சிங் த குட்வில் ஆர் ரெப்புடேஷன். ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து தன்னோட ஷேரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தனாலே அதுவே ஒரு ரெப்புடேஷன் தான். இட் இஸ் அ குட்வில், தட் மீன்ஸ் அசெட் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், அசெட் வந்து அதிகமாகும் பொழுது அவரோட ரெப்புடேஷன் என்ன ஆகும், மற்ற இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் அதிகமாக தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ வைட் மார்க்கெட். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் ஹேஸ் பின் டெவலப்ட். என்ன ஆகும், ஒரு லெவலில் இருந்து இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் லெவலுக்கு மாறும்பொழுது ஹியூஜாக, அதாவது வைடாக இருக்கும் மார்க்கெட் லெவல். நெக்ஸ்ட் இஸ் ஃபண்ட் லெவல் இஸ் ரைசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மூலமாக அவருக்கு ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் ஆனால் அடுத்து என்ன பண்ணுவார், அதிக லெவலில் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ அவரோட ஃபண்ட் லெவலில் என்ன ஆகும், அதிகமாக ரைஸ் ஆகும். அண்ட் லாஸ்ட் இஸ் இன்க்ரீஸிங் தி பார்கெனிங் ஸ்ட்ரென்த். ஸோ ஸ்ட்ரென்த் லெவல் அதிகமாகும் பொழுது லோனோட ஃபண்ட்ஸ் லெவலும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். These are the benefits to the company. Once again I am repeating, first is enhances the goodwill or reputation, next is a wide market, rises the huge fund, and last is the increases the bargaining the strength. Benefits to the investor. ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் இஸ் லிக்விடிட்டி. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அவருக்கு ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. அவரோட ஸ்டாக்ஸ் மூலமாக உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவருக்கு கேஷ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஆடிங் த கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி, அதாவது அவரோட அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூக்கு பேங்க்கில் வந்து லோன் வந்து அவருக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இட் இஸ் மிங்கிள்டு வித் தெம். ஸோ கொலாட்ரல் செக்யூரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஷேர்ஸ் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப சேஃப்டியான விஷயம். தட் இஸ் நோன் அஸ் அ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அசஸிங் த ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டி. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூவை டெய்லியும் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர்லையோ வெப்சைட்ஸ்லையோ என்ன பண்ணுவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக நம்மளோட ஷேர்ஸோட வேல்யூ இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத நம்மள தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லிக்விடிட்டி, next is the adding the collateral value of a security, and third is the investor protection, fourth is assessing the real worth of security, and last we are going to see the limitations of the stock exchange. So stock exchange business la benefit irundhalum oru sila limitations irukku. The first point is lack of uniformity, அதாவது லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய ஆகும்பொழுது யூனிஃபார்ம் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் ஆப்சன்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் த அன்ஹெல்தி ஸ்பெக்குலேட்டர்ஸ். ஸோ ஸ்பெக்குலேட்டர்ஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, கண்ட்ரோல் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் இஸ் நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸை ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெகுலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஐ ஹோப் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.